ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட விஷயங்களையும் மேச ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரொம்பவே எதிர்பார்த்து இருந்த ஒரு முக்கியமான விஷயம், வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அதிரடியாக ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆடி மாதத்தில் அந்த 13ஆம் தேதியாக அன்றைக்கி வர்றது தான். அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச ஒரு நாள். அன்றைக்கி என்ன நிறைஞ்ச நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை. அன்னைக்கான புதன்கிழமை நிறைஞ்ச நாளாக வரத்துக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக தெரிய போகுது. வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரும்போது கூட சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்திலேயே மிக மிக பேராற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமியாக ஆடி பௌர்ணமி கருதப்படுது. ஆடி பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாளில் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நோட் பண்ணி பாருங்கள். இது காலங்காலமாகவே நடந்துகிட்ருக்கோம். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்படும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆடி பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட மிக 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 சிறப்பான பௌர்ணமி. ஸோ இந்த வருடம் 2026 ஆடி பௌர்ணமி ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய நாளில் கூடி வந்திருக்கு. இந்த புதன்கிழமைங்கிறது ரொம்பவே புதன் பகவானுக்கு உரிய நாள். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காதுன்னு சொல்லி புதன்கிழமையை வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாளாக பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமை ஆடி பௌர்ணமி நிறைஞ்சு வரும்போது இந்த பௌர்ணமியை விட்டுறக்கூடாது. பௌர்ணமி பலன்களை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கூடவே ஆடி பௌர்ணமியுடைய ஸ்பெஷலாக என்ன பரிகாரம் செய்தால் வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆடி பௌர்ணமியில் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரம் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு பலன்கள் பார்த்துருவீங்க. மேச ராசிக்காரங்க அஸ்வினியில் பிறந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேச ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு உழைப்பாலும் சுய முயற்சியாலும் உயர்வடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது மனதில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவார். பிள்ளைகளால் சிலருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நெருக்கடி ஏற்படும். பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதை விட பௌர்ணமியில் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட விவகாரம் இன்னும் நீடிக்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி கூட இந்த பௌர்ணமியில் ஏற்படும். எந்த ஒன்றிலும் நிம்மதி இல்லை என்ற நிலை உங்களுக்கு உருவாகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் கூட இந்த பௌர்ணமியிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அதோடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை முற்றிலும் உங்களுக்கு நீங்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எது செய்தாலும் வெற்றியாகும். அதோடு வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும். மெயினாக தொழில் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய உங்கள் நட்சத்திர ராசிக்கு பணியாளர்கள் ஆதரவு பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த பௌர்ணமி முழுவதும் பகரமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு குரு அஸ்தமன நிலையை அடைந்திருப்பது எதிர்பாராத நெருக்கடி சங்கடங்களை ஏற்படுத்தும். அதோடு உங்கள் செயல்களில் தடை தடுமாற்றம் உண்டாகும். யோசிக்காமல் சில வேலைகளில் இறங்கி அவதிக்கு ஆளாவீங்க. அதுவும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகுங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையும் நிதானமாக செயல்படுவது நல்லது. முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது சங்கடங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். விவசாயிகளுக்கு கூட இந்த பௌர்ணமிக்கு பிற்பகுதி யோகமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுப்பது நல்லது. மேச ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கார நேயர்களுக்கு குறிப்பிடப்படுது. அதிர்ஷ்ட வாய்ப்பிற்காக காத்திருக்காம சுய உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம்.
அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் வரும். திட்டமிட்ட வேலை நடந்தேறும். வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும். கணவன் மனைவிக்குள் இணக்கமானது இருக்கும். பொன்பொருளானது சேரும். பணியாளர்கள் இருக்காங்கள, அவங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கும். இருந்தாலும் கரெக்டாக சுக்கிரன் ருணரேக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு ஆத்மகாரன் சூரியனும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிரி தொல்லையோ உடல் பாதிப்போ மனதில் சங்கடமோ நோயும் சிலருக்கு உண்டாகும். ராசிநாதன் தைரியக்காரகனான செவ்வாய் வந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். ஸோ எந்த ஒன்றாக இருந்தாலும் அதில் முதலிடத்தில் இருக்க முடியும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய உங்களுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படும். புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். அதோடு வரவேண்டிய பணம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். யோகக்காரகன் ராகுவின் சஞ்சாரம் பௌர்ணமி முழுவதும் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு சொத்து சேரும். வயதானவர்களுக்கு நிம்மதியான நிலை உருவாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்படும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்படுது. பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் வாழக்கூடிய வாழ்க்கையை மேலானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆத்மகாரகன் சூரியன் இந்த பௌர்ணமி முழுவதும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களையே அறியாமல் மனதில் பயம் மேலோங்கும். எதிரிகளால் தொல்லை உண்டாகும். நெருக்கடி அதிகரிக்கும். என்றாலும் ராசிநாதன் செவ்வாய் வந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எந்த நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். எடுக்கின்ற முயற்சியாகவும் வெற்றியாகும். ஆரோக்கியம் சீராகும். வம்பு வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டக்காரகன் ராகுவோ இந்த பௌர்ணமி முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். சேமிப்பு உயரும். உழைப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் நவீன பொருட்களுடைய சேர்க்கையும் இருக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமானது பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப பௌர்ணமி பலன்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ ஆடி பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய அந்த பரிகாரம் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது புதன்கிழமை வந்து இந்த டைம் வருகிறது. அதனால் இரவு நேரத்தில் பௌர்ணமியில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைக்கணும். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளணும். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது மன நிறைவோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதாவது ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ எடுத்துக்கோங்க. அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான குடித்த நீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயாக பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிக்க வேண்டும்.
மீத இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவு வெளிச்சத்தில் வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீர் எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்க வேண்டும். ஸோ இதுதான் பரிகாரம், இதை செய்யுங்க. ஸோ இதை செய்திங்கனாவே நல்லது நடக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.